السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. الحمد لله. ஏற்கனவே வரதட்சணைன்னு பேசணும் இல்லையா? அந்த வரதட்சணைன்னு பேசின அந்த பாடத்துல அத யூடியூப்ல அப்லோட் பண்ண விஷயத்துல ஒரு சகோதரர் என்ன கேட்டிருக்காரு, உங்களுடைய மதத்துல அவர் வேற மாதிரி அநாகரிகமா கேட்டிருக்காரு. நாம நாகரிகமாவே சொல்லுவோமே, உங்களுடைய மதத்துல பலதார மனங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களே, பல பேர்த்த கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, அந்த ஒரு கேவலத்தை உன்னால பதிவிட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நிச்சயமாக அது அந்த சகோதரருக்காக மட்டுமல்ல, எல்லோருக்காகவும். ஏன்னா இஸ்லாத்துல இந்த பலதார மனங்கிறது ஒரு தவறான புரிதல் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலேயே கூட இருக்குது. நிறைய இஸ்லாமியர்களுக்கு கூட தெரியறது இல்லை. அது பொது புத்தியில எப்படி பண்ணிட்டாங்கன்னா, முஸ்லீம்னாவே 4 கல்யாணம் பண்ணிக்குவான், 10 கல்யாணம் பண்ணிக்குவான்ட்டு. சரியா? அப்படியெல்லாம் இல்லை. சரியா? அது என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கொஞ்சம் இந்த பாடத்தை கொஞ்சம் தெளிவா பார்த்துருவோம். சரியா? சுருக்கமாகவும் பார்ப்போம், கொஞ்சம் தெளிவாகவும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஹை. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசால சொல்லியிருப்பான் என்னன்னா, நீங்க உங்களுடைய அனாதை பெண்களிடத்துல அந்த அனாதை பெண்களை திருமணம் செஞ்சா அனாதை பெண்களிடத்துல நீங்க நீதமா நடந்துக்க முடியாது. அவர்களிடத்துல அந்த அனாதை பெண்களிடத்துல திருமண உறவை வச்சுக்கிட்டு நீங்க அவங்க இடத்துல நீதமா நடந்துக்க முடியாது, அவங்க கிட்ட அநீதி செஞ்சிருவீங்கன்னா, அப்படி பயந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, 2 2ஆகவோ 3 3ஆகவோ 4 4ஆகவோ திருமணம் செய்து கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் குர்ஆன்ல. இங்க என்ன அர்த்தம்? நீ அப்போ ஏன்னா இது சொல்லப்பட்ட காலம் பார்க்கணும். கிட்டத்தட்ட 1450 வருஷங்களுக்கு முன்னாடி அரபு தேசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அந்த தீனுடைய ஏகத்துவத்தை வெளியாக்குறான். குர்ஆனை அங்கிருந்து என்ன பண்றான், அல்லாஹ் அவங்களுக்கு வஹியாக இறக்கிட்டு இருக்கான். குர்ஆன் மூலமாக மனித குலத்திற்கும், குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் இறை சட்டங்களை, நீதிகளை, பல வரலாறுகளை, செய்திகளை வஹியாக கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அது போன்ற நிலையில வந்தது. அப்போ இது சொல்லப்பட்ட அந்த காலம் இருக்கு இல்லையா, அப்ப அந்த அரபு மக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா, முழு உலகத்துல அந்த அரபு தேசத்து மக்களை மட்டும் யாரும் ரூல் பண்றதுக்கு எந்த நாட்டு அரசுன்னு வரமாட்டான். மற்ற மற்ற நாடுகளுக்கு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்கும். சரியா? அந்த நாட்டை பிடிக்கணுங்கிற அந்த ஆசையில நடக்கும். அந்த நாட்டு மக்களை ஆட்சி செய்யணுங்கிற அந்த அதிகார ஆசையில மமத இதுல நடக்கும், போர்கள் நடக்கும், ஆட்சி நாட்டை கைப்பற்றுறது நடக்கும். ஆனா இன்றைய சவுதி அரேபியான்னு சொல்லப்படுது இல்லையா, அப்ப அன்றைய அந்த ஹிஜாஸ் மாகாணமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல எந்த ஒரு பக்கத்து நாட்டு அரசனும் இந்த அரபு தேசத்தை கைப்பற்றி அந்த மக்களை ஆட்சி செய்யணும் ஆசைப்படவே இல்லை. வரலாறு தெளிவா இருக்கு. ஏன் தெரியுமா? அவ்வளவு காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்த மக்கள், அவ்வளவு காட்டு மிராண்டித்தனமான வாழ்ந்த மக்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலை பல தேசத்து மக்களும் அந்த வழியாக பயணம் செய்வாங்க. வியாபார கேந்திரமாக இருந்தது, அதெல்லாம் நடக்கும். ஆனாலும் மக்கள், அந்த நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய நடவடிக்கை, ஆட்டிடியூட் பயங்கரமான கொடூரமானவர்களாக. எந்த அளவுக்குன்னா, அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா உயிரோட குழி தோண்டி அந்த தகப்பனே புதைச்சிருவான். எப்படி அந்த அரபு மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பெற்ற பிள்ளைய பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா அந்த பாலைவன நில மண்ணுல குழிய தோண்டி புதைச்சு மூடிடுவாங்க. இன்னும் சில குழந்தை வாய் பேசுற அளவுக்கு வந்த குழந்தைய கூட அந்த குழந்தைய கூட கூட்டு போய் தன் தகப்பனார் என்ன பண்றாரு, குழியை தோண்டி அதுல உயிரோடு அந்த பெண் குழந்தைய புதைச்ச வரலாறுகள் உண்டு. அப்பேற்பட்ட கொடூரமான காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலச்சூழல். அப்பேற்பட்ட மக்களுக்கு மத்தியில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன பண்றான், நுபுவத்து கொடுத்து நபியாக்கி அவங்களுக்கு வேதத்தையும் அருள்றான். சரியா? முழு உலகத்துக்கும் இறுதி நபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அங்க தேர்ந்தெடுத்து என்ன பண்றான், அந்த மக்களுடைய கூட்டத்துக்கு மத்தியில தான் அனுப்புறான். இப்போ இந்த மக்கள் எடுத்தவனே எல்லாம் வந்தவனுமே இஸ்லாத்தோன்னு ஏத்துக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டு மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்ற வரைக்கும் அந்த அரபு மாகாணமே
அவங்களை அல் அமீன் அஸ்ஸாதிக், நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர்னு போற்றி புகழ்ந்துட்டு இருந்த நிலை. அப்படி இருந்தது. உயர் குலத்திலையும் அவங்க அந்த அந்த அப்ப கோத்திரம் குலம் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த வகையில அவங்க உயர் குலத்திலையும் இருந்தாங்க. அந்த மக்காவுல அவங்க தலைமை பொறுப்புல இருந்த அந்த கோத்திரத்தார்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கோத்திரம், குடும்பத்தார்கள். அப்ப அந்த அளவுக்கு அவங்கள பாராட்டி பேசின மக்கள் அவங்களுக்கு எப்போ ஏகத்துவத்தை போதிக்க ஆரம்பிச்சாங்களோ, அவரை சூனியக்காரனும் பைத்தியக்காரனும் இன்னும் மற்ற மற்ற தகாத வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்கள சொல்லணும்னா துயரத்தை கொடுத்து வரலாறுகள் நிறைய இருக்கு, எடுத்து பார்த்துட்டு இப்ப நம்ம அதுக்குள்ள போகல. இப்ப இந்த சூழல், இந்த சிச்சுவேஷன்ல தான் என்ன நடக்குது? இந்த சம்பவம், இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் வருது. இப்ப அந்த மக்களுடைய நிலை எப்படிங்கிறது இப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இவங்களுடைய திருமண வாழ்வு எப்படி தெரியுமா இருக்கும்? ஏதோ நீங்க இன்னைக்கு சொல்றாங்களே, பாய்னா 10 கல்யாணம் பண்ணிக்குவான், முஸ்லீம்னா 4 கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்ட்டு மக்கள் அறியாம இருக்கிறனால அவங்கள்ட்ட பொது புத்தியில இப்படி தப்பா கொண்டு போய் வதந்திகளை பரப்பி வச்சிருக்காங்க. ஆனா உண்மை அதுவல்ல. சரியா? அதுக்காக தான் இந்த பாடமே இப்ப நடத்தப்படுது. பதிவு செஞ்சு பதிவேற்றம் செய்யறதுக்கு அதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில அங்க காட்டு மிராண்டித்தனமா வாழ்ந்த அவங்க மக்களுடைய திருமண வாழ்வு முறை எப்படி தெரியுமா இருக்கும்? 10, 20 இல்ல, 50, 100ன்னு இஷ்டப்பட்ட போல அளவுக்கு மனைவிகளை வச்சுக்குவாங்க. மனைவியா வச்சுக்க மாட்டாங்க. எல்லாம் இல்லீகல் கான்டாக்ட்ஸ் தான். சரியா? ஒரு நாளைக்கு ஒருத்தி மனைவியா இருப்பா, மறுநாள் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நீ மனைவி இல்லைன்ட்டு வேற ஒருத்தி இது பண்ணுவாங்க. யாருக்கு ஆதிக்கம் செலுத்த முடியுமோ, அதிகாரம் இருக்கோ, அவங்க என்ன வேணாலும் பண்ற அளவுக்கு ஒரு காட்டு மிராண்டித்தனமான சூழல். தன்னுடைய அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்தி எவங்கிட்ட என்ன சொல்றது, எவனுக்கு பலம் இருக்குதோ அந்த வல்லான் வகுத்ததே வாய்க்கால் பழமொழி சொல்லப்படும். அது போல எவங்கிட்ட சாமர்த்தியம் இருக்கோ அவன் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி பெண்கள் விஷயத்துல அவ்வளவு கொடூரமா நடந்துட்டு இருந்த ஒரு சூழல். பச்சை குழந்தைய உயிரோட புதைச்ச ஒரு பக்கம், இங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்து கணக்கில் அடங்காது. வியாபாரத்துக்கு போவாங்க, போற இடத்துல அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்க, அங்க யாராவது பலவீனமான குடும்பம் இருக்கு, அங்க பெண் இருக்குன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பலவந்தப்படுத்தி நிக்கா முடிச்சுக்குவாங்க. அவ்வளவுதான், திருமண உறவு வச்சுக்குவாங்க. இப்ப இந்த மாதிரி இருந்துட்டு அவங்க நவரும் போது அவ்வளவுதான், நீ யாரோ நான் யாரோ போயிட்டே இருப்பாங்க. வாடகை மனைவிகள் ஏற்படுத்துவாங்க. இப்படி எல்லாம் கொடூரத்தின் உச்சத்தில் இருக்கும்போது இஸ்லாம் அங்க ஆரம்பமாகுது, பரவ ஆரம்பிக்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்றான்? ஓ முஸ்லிம்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்க அது போல அநியாயம் செய்யாதீங்க. அது போல இந்த காட்டு மிராண்டித்தனமான அநியாயங்களை நீங்க செய்யாதீங்க. அது உங்களுக்கு அழகல்ல. உங்கள் இறைவனாகிய நான் உங்களுக்கு சில சட்டத்திட்டங்களை தரேன்ட்டு சட்டத்திட்டங்களை தரான். என்ன சொல்றான்? நீங்களும் அந்த அநாத பெண்கள்கிட்ட அநியாயமா நடந்துக்காதீங்க. உங்களுக்கு அப்படி எக்ஸ்ட்ரா மனைவி வேணும்னு விரும்புறீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, 2 2ஆகவோ 3 3ஆகவோ 4 4ஆகவோ நிக்கா முடிச்சுக்குங்க. அதிகபட்சம் 1க்கு மேற்பட்டு 4 மனைவி ஏக காலத்துல ஒரு மனிதனுக்கு இஸ்லாமிய சட்டம் அனுமதி தருது. அதோட அல்லாஹ் விட்டுறல, அந்த ஆயத்துல முழுமையா படிக்கணும். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? 2 2ஆக 3 3ஆக 4 4ஆக நிக்கா முடிச்சுக்கங்க உங்க மனம் விரும்பியவாறு. ஆனால் அவர்களிடம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். எப்படி அனாதை பெண்களுக்கு நீங்க நீதமா நடந்துக்க முடியாது, வரம்பு மீறி அவங்களுக்கு அக்கிரமம் பண்ணிடுவீங்களோ, அது போல நீங்க நிக்கா முடித்தாலுமே, அதாவது திருமணம் செய்தாலுமே, 1க்கு மேற்பட்ட திருமணம் செய்தாலுமே அவர்களுக்கு மத்தியில், அந்த 2 மனைவிகளுக்கு மத்தியில், அந்த 3 மனைவிகளுக்கு மத்தியில உங்களால் நீதமாக நடந்து கொள்ள முடியாது என்று பயந்தீர்களே ஆனால் ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கிறான் அல்லாஹ். ஒன்றோடு நிறுத்திக்கோ, அதுக்கு மேல இல்ல. ஏன்? அதுதான் உனக்கு சிறந்ததாகவும் இருக்கும். அடுத்த லைன்ல சொல்லிடும், உன்னோட நிறுத்திக்கோ, அதோட அதுதான் உனக்கு சிறந்ததா இருக்கும். நீ அல்லாஹ் என்ன பயந்து நடந்து கொள் இந்த விஷயத்துலங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 மனைவி 3 மனைவி எல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு சர்வசாதாரணமா வந்து ஒருத்தனால கட்டி மேய்ச்சிட முடியுமா? கண்ட்ரோலா வாழ்ந்துட முடியுமா? சமமா முதல்ல நடத்திட முடியுமா? சாத்தியமா? முதல்ல இந்த மனைவிக்கு 1000 ரூபாய்க்கு நீ புடவை வாங்கி கொடுத்தனா, இந்த அந்த மனைவிக்கு 1000 ரூபாய்க்கு தான் வாங்கி தரணும். 1001க்கு வாங்கினாலும் குற்றம், 999 வாங்கினாலும் குற்றம். சரியா? இந்த மனைவியின் வீட்டுல ஒரு நாள் நீ இரவு தங்குறீங்கன்னா அந்த மனைவி வீட்டுல ஒரு நாள் தங்கணும். இந்த மனைவின் மீது நீ எவ்வளவு அன்பும் காதலும் கொண்டிருக்கிறாரோ அதே அளவு ஒரு இம்மி மாறாமல் அன்பும் காதலும் கொண்டிருக்கணும். சாத்தியமா? சாத்தியமே இல்லை. அப்படித்தானே? அதனால தான் அல்லாஹ் என்ன பண்றான், சலுகை மாதிரி கொடுக்குறான். கொடுத்துட்டு அங்க பின்னாடியே ஒரு பெரிய செக் போஸ்ட் போட்டான், வாய்ப்பில்லை உனக்கு அப்படின்ட்டு. புரியுதா? அதையும் மீறி சஹாபாக்கள்ல சிலரும் வலிமார்கள்ல முத்தகின்களாக தக்குவா உள்ள இரையச்சம் உள்ளவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்களால அது போல நீதமாக நடந்துக்க முடியும்னு அர்த்தம்.
அவங்க நீதமா நடந்ததுக்கான வரலாறுகளும் உண்டு. இது எல்லாருக்கும் பொதுவானது அல்ல. ஏன் நீ அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அதிகபட்சமா 4 வரைக்கும் திருமணம் செஞ்சுட்டு நீதமா நடந்துக்கலைன்னா நீ மிகப்பெரிய பாவத்துக்குரியவன் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில இங்கே அல்லாஹ் தெளிவா தான் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். என்னன்னு, நீ விரும்பின மாதிரி 2-3 நாள் கட்டிக்கலாம், அதிகபட்ச நாள். ஆனா நீதமா நடந்துக்கலைன்னா நீ குற்றவாளி ஆயிருவே. அதனால அப்படி நடந்துக்க முடியாது, ஒன்றோடு நிறுத்திக்கொள், அதுதான் உனக்கு சிறந்ததா இருக்கும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அந்த அடிப்படையில எல்லாருமே ஒண்ணுதான் கல்யாணம் பண்றாங்க. சரியா? ஒரு மனைவி தான். அந்த ஒரு மனைவியா இருந்தாலும் சரி, அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியா இருந்தாலும் மனக்கொடை கொடுத்து நிக்கா செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மகர் கொடுத்து நீங்க மனமும் அவங்களுக்கு மனக்கொடை கொடுங்க. வரதட்சணை வாங்கிட்டு இல்ல, நீ தான் அவனுக்கு கொடுக்கணும். அவள் தான் வருகிறாள் உன் வீட்டுக்கு, அவள் வருவதற்காக நீ அவளுக்கு கொடுக்க வேண்டியதுதான் வரதட்சணை. ஆண் மனைவிக்கு கொடுக்கணும், மணப்பெண்ணுக்கு கொடுக்கணும். இங்க எப்படி இருக்கு? தலைகீழ இருக்குது. இஸ்லாமிய சமூகத்தில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே. ஏன்னா இப்ப அந்த சகோதரர் கேட்டாரு, அவர் அறியாமையில கேட்கிறாரு, இல்ல தெரிஞ்சுக்கலாங்க ஆர்வத்துல கேட்கிறாரு, குற்றம் இல்லை. அவர் நல்ல கேள்வியை கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி கல்வியில் பாதி. அந்த அடிப்படையில் அவர் கேட்டதுனால என்னாச்சு, இன்னைக்கு நம்ம இந்த பதில சொல்லணும். எத்தனையோ முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேர் தெரியாம இருக்கு இல்லையா? அப்ப அவங்களும் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மக்களுக்கு, இஸ்லாமிய சமூகத்தில் இருக்க பல மக்களுக்கு இந்த செய்தியை போய் சேர்றதுக்கு அந்த சகோதரர் உண்மையிலேயே காரணமா இருக்கு. அந்த சகோதரருக்கு உண்மையிலேயே ஒரு நன்றி. சரியா? சரி, இப்போ அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், மனக்கொடை கொடுத்து நீங்க பெண்ணுக்கு நிக்கா செய்யுங்கிறான். சரி, ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது எதுக்காகத்தாங்க இந்த ஒரு மனைவி பத்தாதா? ஏக பத்தினி விரதனா இருந்தா பத்தாதா? 2 எதுக்கு 3 எதுக்கு அப்படின்னா, ஏற்கனவே சொன்னா அவங்க அது போல மனநிலைமையில வாழ்ந்துட்டு அந்த பழக்க வழக்கத்துக்கு திடீர்னு உடனே என்ன பண்ண முடியாது, வாழ்னா வரமாட்டாங்க. ஓ, இஸ்லாம் போனா இப்படி ஒரு மனைவியோட தான் வாழணுமா, அப்ப நம்ம இஷ்டம் போல இருக்க முடியாங்க. அது ஒரு இதா இருக்கா? அது மட்டுமல்ல. சரி, அதுக்காக ஒரு வரையறை அல்லாஹ் போட்டான். அது மட்டுமல்ல, அப்போ நிறைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆண் பெண் பாகுபாடு இல்லாம, குழந்தைன்னு கூட பார்க்காம, முதியவர்னு கூட பார்க்காம, நோயாளின்னு பார்க்காம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏகத்துவத்தை இறைவன் ஒருவனே என்று ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆரம்ப காலத்திலேயே. அப்போ அவர்கள் தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய மனைவி மக்களுடைய உயிர்களை தற்காத்துக் கொள்வதற்காக திருப்பி ஆயுதம் எடுக்க வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அப்ப அதனால பல போர்கள் நடந்தது. தற்காப்புக்காக நடந்த போர்கள் தான். வரலாறு எடுத்து தெளிவா படிச்சா புரியும், அறகுறையா பார்த்தா ஒரு மண்ணும் புரியாது. அப்ப அந்த அடிப்படையில தற்காப்புக்காக நடந்த போர்கள்லயும் முஸ்லிம்கள், ஆண்கள், ஏன் போர்க்களத்தில் ஆண்கள் தானே போனாங்க, எத்தனையோ ஆண்கள் தான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்திற்காக, இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே பாவத்திற்காக, அந்த ஒரே காரணத்திற்காக இப்படி எதிரிகளால தாக்கப்பட்டு கொலைவெறி தாக்குதல்ல தன்னை தற்காத்துக்கிறத, தன் குடும்பத்தை காப்பாற்றும் போர்ல ஈடுபட்டு அந்த போர்க்களத்தில் மாண்டவர்கள் ஏராளம். அப்ப அந்த மாண்டவர்கள்ல வாலிபர்களும் உண்டுதானே, அவர்களுக்கும் மனைவிகள் இருந்தாங்க தானே. அப்ப அந்த மனைவியுடைய நிலை என்ன இருந்துச்சு? பொதுவா எப்படி ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான், அந்த கணவன் இறந்துட்டான்னு சொன்னா அவன் சிறு வயசா இருந்தாலுமே சரி, அதுக்கப்புறம் வாழ்நாள் எல்லாம் என்னவா இருக்கணும், விதவையாவே கடைசியில கைம்பெண்ணாக மூளையில தான் இருக்கும்னு சொல்லி எத்தனையோ இனங்கள் சொல்லக்கூடிய நிலை. பெண்களை அப்படித்தான் போட்டு செதைச்சு சீரழிச்சு செஞ்சு அவங்கள போட்டு இருட்டடிப்புல வச்சுட்டு இருந்த அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள், அந்த பெண்கள் மீதும் கழிவிரக்கத்தோடு இரக்கம் கொண்டு கருணை கொண்டு அவளுக்கும் ஒரு மறுவாழ்வு வேண்டும், அவள் அப்படியே மூளையில் முடங்கிய வாழ்நாள் எல்லாம் அவளுடைய வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது, தன்னுடைய உடல், மனிதனுக்கு எப்படி உணவு அவசியமோ அதே போல உடல் தேவையும் அவசியம் தானே. அப்படி இருக்கும்போது அந்த உடல் தேவையின் காரணமாக அந்த பெண் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக மறுமணத்தை இஸ்லாம் வலியுறுத்தியது. அப்ப அது போல இருக்கக்கூடிய விதவைகளை, கைம்பெண்களை இறை விசுவாசிகளான நீங்கள் என்ன பண்ணுங்க, நீதமா நடந்துக்க முடியும்னா நீங்க அதுல இருந்து ஒரு பெண்ணை நிக்கா முடிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு ஆதரவு பாதுகாப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த பெண் மூலமாக அந்த இறந்து விட்ட அந்த மனிதனுடைய குழந்தைகளும் ஒரு நல்ல வழியில வளர்ப்பதற்கு அது காரணமா ஏதுவாக இருக்கும். ஆகவே நீங்கள் 2ஆக 3ஆக 4ஆக திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் இறைவன் சொன்னான். அதுக்காகத்தான் சொன்னான். சரியா? இவங்களுடைய உடல் தேவைகளை தீர்த்துக்கிறதுக்காக விதவிதமா கல்யாணம் பண்ணிக்கணும் அங்க இறைவன் சொல்லல, இறை தூதரும் சொல்லல. நியாயமான காரணம், அங்க பெண் குலம் சீரழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்களுடைய வாழ்வு அதோட அஸ்தமிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக
மறுமணத்தை ஊக்குவிக்கும் விதமாக, இன்னும் சொல்லப்போனா மறுமணத்தை கட்டாயப்படுத்துகிறது இஸ்லாம். நீ தாராளமா பண்ணிக்கோ, அதை யாரும் தடை செய்ய முடியாது. அந்த பெண்ணுடைய பெற்றோரா இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய கணவன் வீட்டு உறவுகளா இருந்தாலும் சரி, நீ கணவன் இறந்த பிறகு மறுமணம் செய்யக்கூடாது, அல்லது விவாகரத்து ஆன பிறகு, தலாக் ஆன பிறகு மறுமணம் செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்றதுக்கு அந்த பெண்ணுக்கு ரைட்ஸ் இல்லை. இதுதான் இஸ்லாம் சொல்றது. அந்த பெண் தான் விரும்பினா மட்டும்தான் நிக்கா செய்துக்க முடியும். தன் தந்தை சொல்றான், தாய் சொல்றாங்கிறதுக்காக நிக்கா செய்து கொள்ள இஸ்லாம் அனுமதி இல்லை. அப்படி ஒரு நிக்கா நடந்தா அது நிக்காவே அல்ல, திருமணமே அல்லன்னு இஸ்லாம் சொல்லுது. அது திருமணமே செல்லாது. அப்ப இந்த அளவுக்கு பெண் குலத்தின் மீது பெண்களை கண்களாக பார்ப்போன்னு வாயில சொல்லாம வாழ்வியல்ல வச்சிருக்கிறதா இஸ்லாம். சோ அந்த அடிப்படையில தான் என்னது, விதவைக்கும் மறுவாழ்வு கிடைக்கணும் அப்படின்னு அந்த அக்கறையில தான் இது பண்றது. இன்னும் சிலர் திருமணம் முடிச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க மனைவி மிக மிக பயங்கரமான நோய்களால, ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு மருத்துவம் இல்லை, பாதிக்கப்பட்டு படுக்கையில இருக்க நிலையா இருக்கும், அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கும் ஆள் இல்லாம இருக்கும். இந்த கணவனுடைய உடல் தேவையை அந்த மனைவியால பூர்த்தி செய்ய முடியாது. அதன் காரணமாக அவன் தவறான பாதையில போயிட்டான், துர்நடத்தின் பக்கம் போயிட்டான்னு சொன்னா, அதாவது விபச்சாரத்தின் பக்கம் போயிட்டான்னு சொன்னா அவனுடைய ஈமான் போச்சு, இறை நம்பிக்கை போச்சு, அவன் மறுமையில அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குரியாரு, இறை தண்டனைக்கு ஆளாயிருவான். சோ அந்த பாவத்தையும் செஞ்சிடக்கூடாது. அதே போல இந்த பெண்களும் தவறான தன்னுடைய உடல் தேவைக்காக போயிடக்கூடாது. அப்ப அதுக்காக என்ன பண்ணுங்க, நீங்க நீதமான முறையில கணவன் மனைவியாக வாழுங்க. எவ்வளவு அழகா இறைவன் சொல்லி இருக்கிறான். அப்ப இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த போல அந்த மனைவி உடல்நல குறைவாக இருக்கும்போது அந்த ஆணுக்கு தேவை இருந்துச்சுன்னா, நீ என்ன பண்ண, தப்பா பண்ணிடாதப்பா, நீ என்ன பண்ணு, தவறான வழியில போயிடாத, உனக்கு 2, 3, 4 வரைக்கும் அனுமதி இருக்கு இல்லையா, நீ நிக்கா முடித்துக்கொள். கண்ணியமான முறையில, ஆகுமான முறையில நீ என்ன பண்ண, நேர்மையா திருமணம் முடித்து இந்த மனைவியை போன்று அந்த மனைவியும் வழி நடத்து, அப்படி வாழவை அப்படின்னு சொல்லிதான் இஸ்லாம் சொல்லுது. சரியா? ஒரே ஒரு கேள்வி, இஸ்லாத்துல இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்களே, முஸ்லீம்னா 3 கல்யாணம் பண்ணிக்குவான், 4 கல்யாணம் பண்ணிக்குவான், 10 கல்யாணம் பண்ணிக்குவான், 10 பொண்டாட்டி கட்டிக்குவான் அப்படின்ட்டு. மனசாட்சியோட யாரா இருந்தாலும் யோசிச்சு பார்க்கணும். பார்த்துட்டு இருக்க எல்லா சகோதரர்களும், உங்களுக்கு கண்டிப்பா ஒரு முஸ்லீம் சகோதரனாவது நண்பனா இருப்பான். இல்ல உங்க வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு 2 முஸ்லீமாவது இருப்பாங்க. மொத்தத்துல ஒரு முஸ்லீமை பார்க்காம மற்ற சகோதரர்கள் நீங்க இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையை தினசரி பார்க்கக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க, எத்தனை முஸ்லீம்கள் 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி 10 பொண்டாட்டி வாழ்ந்துட்டு இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. ஒரு மனைவியோட தானே வாழ்ந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு சமூகத்துல இஸ்லாமியர்கள் மேல சொல்லக்கூடிய ஏகப்பட்ட பழிச்சொல்கள், அவதூறுகள், அது எல்லாம் உங்க அக்கம் பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்க பக்கத்துல இருக்க முஸ்லீம்கள் அந்த மாதிரி இருக்காங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இருக்காதுன்னு உங்க மனசாட்சி நேர்மையா தீர்ப்பு சொல்லும். ஏன்னா உங்க மனசாட்சி உங்களுக்கு நல்ல நேர்மையத்தான் சொல்லும், நீங்களும் உண்மையிலே நல்லவங்க தான். சரியா? அப்ப அப்படி இருக்கும்போது இது ஒரு விஷயத்த திரும்ப 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 ஒரு பொய்யவே 1000 தடவை சொன்னாலும் அந்த பொய்க்கு உண்மை வடிவம் கிடைச்சிருது இல்ல. ஆனா அது ஒரு காலத்துல உண்மையாவாது. சரியா? ஆனாலும் ஒரு மாய தோற்றம். சோ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு பொது புத்தியில ஜனங்களுக்கு மத்தியில இஸ்லாமியர்கள்னா பலதார மனம் பண்ணிக்கிறவங்க அப்படின்னு இருக்காங்க. ஒருபோதும் அப்படி கிடையாது. இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது அந்த காலகட்டத்திலே, இந்த காலகட்டத்திற்கும் பொருந்தும் தான். ஆனா அதுக்கு நிறைய சட்டதிட்டங்கள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி ஒருத்தன் வாழ்றது ரொம்ப 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 கஷ்டம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு 2வது 3வது கல்யாணம் பண்ணிட்டு அவன் நரகத்திற்கு போறதை விட வாழக்கூடிய மீதி சொற்ப காலம் எவ்வளவு நாள் தெரியாது, ஒரு மனையோட வாழ்ந்துட்டு போயிடுன்னு உண்மையான முஸ்லீம் இறை நம்பிக்கையால் அப்படிதான் வாழ்வான், அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். சரியா? ஆக அந்த சகோதரருக்கும் இதன் மூலமா விட கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி சரி தெரியாத இஸ்லாமிய சகோதரர் எல்லாருக்கும் இதன் மூலமா ஒரு சின்ன தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவன் புறத்திலிருந்து அபரிமிதமான தெளிவான முழுமையான ஞானங்களை வழங்கி அவனுடைய அவுலியாக்களாக வாழ்வதற்கு நமக்கும், நம்முடைய மனைவி மக்களுக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.